என்ன குழப்பமே லட்சுமணன் என்ன இது பின்னாடி போறேன். அண்ணனும் அண்ணன் முண்டாட்டி அங்க போய் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. இவன் என்ன நினைக்கிறேன், நம்மளை விட்டுட்டு அண்ணனும் அண்ணன் முண்டாட்டி காட்டுக்குள்ள போய் சந்தோஷமா இருந்துருவாங்களா என்னமோ. இவங்களை ஒன்னா இருக்க விடப்படாதுன்னு 14 வருஷம் தூங்காம சாப்பிடாம அவங்களையே குருன்னு பாத்துக்கிட்டு என்ன பழக்கம் உனக்கு? நாராயணன் அப்படி இல்லைங்க. முதல்ல பிறக்கும் பொழுது இந்த இங்க கலைக்கொடு முயற்சி வந்தார்ல, உத்தரகாமஸ்தி யாகம் எடுத்து குழந்தை பிறந்தது. 4 குழந்தையும் 4 தொட்டில்களை போட்டு வச்சிருந்தாங்களாம். 4 தொட்டில போட்டு வச்சிருந்தாங்க. இந்த 4 தொட்டிலே கிடந்த குழந்தைகள் 3 பேர் அழுகாமல் இருந்தார்கள். நடுவுல 3வது ஒரு குழந்தை இருந்தான்ல, அவன் மட்டும் பயங்கரமா அழுகிறான். ஏன்டா அழுகிறான்னு சொல்லி வைத்தியர்லாம் கூட்டு பார்த்தா உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் அழுகை நிறுத்தல. வந்தார் குலகுரு வசிஷ்டர், யோயா இந்த பிள்ளையை தூக்கி ராமனுடைய தொட்டிலே போடுங்கடா, ஒன்னா 2 அப்படின்னு சொன்னாங்கல்ல. ராமனுடைய முகத்தை பார்த்த உடனே அழுது நின்றான். ஏன் என்ன விஷயம்? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவதாரமாக அவதாரம் செய்தவர் ராமபிரான். அவர் பஞ்சனையாக கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதாரம் செய்தவன் லட்சுமணன். இப்ப காட்டுக்கு போகணும். ராமனை பிரிந்து சீதையால் கூட இருக்க முடியும் உதாரணத்துக்கு. அதனாலதானே ராவணன் போய் தூக்கிட்டு தனியா தானே இருந்தா. ஆனா லட்சுமணன் அப்படி இல்லையே. ராமன் இல்லாத இடத்திலே நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய அங்கே போய் அண்ணன் முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. அதை கெடுக்கிறதுக்கு இல்ல கிடையாது. என்ன காரணம்னா ராவணனை யுதம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராம அவதாரம். ராவணனுடைய பிள்ளையை இந்திரஜித்தை அழிப்பதற்காக எவனொருவன் 14 வருடம் உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறானோ அவன் தான் கொல்ல முடியும். அவனால்தான் அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றவன் இந்திரஜித். அதனாலதான் அழிச்சா பாருங்க. இங்க விஷயம் தான்